2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான குணநல மாற்றம். ஸோ இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஹேபிட்டை வந்து மகரம் 2026ல் கொண்டு வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசல்யூஷனே மகர ராசிக்காரங்க ரொம்ப சீரியஸாக நியூ இயர் அன்னைக்கு எடுப்பாங்க. அது என்னென்னா மேக்ஸிமம் ஒரு சார்ஸ் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே வந்து இவங்களால ஆர்கனைஸ்டாக பண்ண முடியாது. இப்போ வீடே இருக்குன்னா வீட்டில் இவங்க வேலை பார்த்துட்டே இருக்க முடியும், ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. ஒர்க்கிங் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்குன்னு இருப்பாங்க. ஒரு டைம் ஃப்ரேமே இருக்காது. ஒரு 9 மணிலேருந்து நான் 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன் அப்படிலாம் இருக்க முடியாது. காலைல எஞ்சதுலேருந்து நைட்டு வரை வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக்கில் வெளியில் போயிட்டு வருவாங்க. பட் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு கொலாப்ஸ்டாகவே லைஃப் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. டைம் மேனேஜே பண்ண முடியாது. வேலையிலையும் சரி, வீட்டு வேலையிலையும் சரி, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுலையும் சரி. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் மகரம் கொண்டு இவ்வளோ நேரத்துலேருந்து வந்து இவ்வளோ நேரம் தான் நான் வேலை செய்வேன். ஸோ இது வந்து என்னுடைய மீ டைம். இந்த டைமில் வந்து என்னோட இதை தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வருடம் வந்து நிச்சயமாக இருக்குது. வீட்டையவே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், ஒரு நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். வீட்டுக்கு 4 பேர் வராங்கன்னா பார்த்தோன்னே வீடு பளிச்சுன்னு இருக்கணும். நமக்குமே மைண்டுக்கு அதுதான் நல்லது. அந்த மாதிரி ஹவுசிங் ஆர்கனைசேஷன் நிறைய இன்டீரியர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீட்டை வந்து கொஞ்சம் அழகுபடுத்துறது, வீட்டை அழகுபடுத்துறதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் மகரம் வந்து ஒரு லைஃப்லேயே அப்கிரேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு.